வறுமை ஏது? நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறியாமையோடு செய்யப்படும் இறை வழிபாட்டில் இறைவனை எவ்வளவு தான் புகழ்ந்தாலும் அதைவிட அதிகமாக தீமையே இருக்கிறது. அறியாமையை விட கொடியதொரு வறுமையே கிடையாது. என்னவென்றால், ஒரு அமல் செய்கின்றோமானால் அந்த அமலின் பற்றி இல்மு அறிவு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அமல், அந்த செயல் முழுமையாக இருக்கும். இல்லை என்றால், அந்த அமலின் இல்மு இல்லை என்றால் அது நீங்கள் செய்யும் அமல், நீங்கள் செய்யும் செயலுக்கு அர்த்தமற்றதாகி விடுகின்றது. என்னவென்றால், உதாரணத்திற்கு ஒரு பெண் உங்களுக்கு தயாரிக்கும் அறிவும் இல்மும் இருந்தால்தான் இதை தயாரிக்க முடியும். அதே போன்று இந்த ரேடியோவான இதை தயாரிப்பதற்கு உங்களிடம் அறிவும் இல்மும் இருந்தால்தான் இதை தயாரிக்க முடியும். இல்லை என்றால் இது சாத்தியம் கிடையாது. அதே போன்றுதான் ஒரு அமலின் பற்றி அல்லாஹ்வை புகழ்கின்றீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இல்மும் மாரிஃபத்தும் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இறைவனுக்காக புகழப்படும் புகழ் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏதோ தெரியாது, 4 பேர் படிக்கிறார்கள், 4 பேர் ஓதுகிறார்கள், நாமளும் ஓதலாம் என்று 4 மாடுகளில் நாங்களும் ஒரு மாடு என்று சென்று விட்டால் அது பிரயோஜனம் கிடையாது. ஆகையால் ஒரு அமல் செய்தால் அந்த அமலை பற்றி இல்ம் அறிய வேண்டும். அதற்கு பிறகு சிந்திக்க வேண்டும். சிந்தித்த பிறகு அதனுடைய தரீகாப்படி நாங்கள் செயல்பட்டால் அதனுடைய முகாமே தனியாக இருக்கின்றது. அதேபோல் நாம் தெரியாததை செய்து கொண்டே இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. வெறும் காஞ்ச மண்ணில் தண்ணி ஊற்றினா எப்படி சரன்னு உறிஞ்சுது, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. நாங்கள் சிந்தித்து அறிந்து அதன்படி அமல் செய்தால் அல்லாஹ் அந்த அமலையும் ஏற்றுக்கொள்வான். நாம் செய்யும் அமலையும் நாம் சிந்திக்கும் செயல்திறனும் மேம்படுத்துவான். நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ்.